வெற்றி தனியா நின்னா சாத்தியப்படாது. நீங்க மக்களை நம்பிதான் நிக்கணுமே ஒழிய கட்சியிலுடைய கூட்டம் எண்ணிக்கையை நம்பி நிற்கக்கூடாது. உங்கள் உயர்ந்த எண்ணத்தை நம்பிதான் நீங்க நிக்கணும். எண்ணிக்கையை நம்பி நிற்கக்கூடாது. இன்னைக்கு தோற்றா நாளைக்கு வெல்ல மாட்டீங்களா? திமுக 49 ஆரம்பிச்சு 67 தானே வென்னுச்சு. அது வரைக்கும் கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்களா? அப்படி அண்ணாட்ட போய் இப்படி கேள்வி கேட்டீங்களா? என்னங்க இவ்வளவு ஆள் ஆயிப்போச்சு நீங்க அப்படி கேட்டீங்களா? எடுத்த உடனே நீங்க விதைய போட்ட உடனே உங்களுக்கு பழுத்தரணும்னா எப்படி தம்பி? ஒரு வெண்டைக்காய், ஒரு வெள்ளரிக்காய், ஒரு கத்திரிக்காய்க்கே 3 மாசம் காத்திருக்கணும் தம்பி. குறைஞ்சது 2 மாசமாவது காத்திருக்கணும்ல. எல்லாருக்கும் தான் சொல்றேன், கூட்டணிக்கு ஏன் போகணும்? எங்க ஐயாட்ட கேட்போம். எங்க ஐயாவுக்கு மது எதிரான கொள்கை, மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாருமே எங்க அண்ணன் நினைக்கிறாரு, நானும் நினைக்கிறேன். இந்த மண்ணை மக்களை நேசிக்கிற எந்த மகனும் நினைப்பான். எங்க ஐயாவுக்கு அது மது ஒழிப்புல அப்ப இருந்தே உறுதியா இருக்கு. இந்த 2 பேரும் தான் சாராயம் அளவு வச்சு காய்ச்சறான். இப்ப இவனுக்கு போய் திரும்ப 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 கூட்டணி வச்சு அவனுக்கு வலிமையை கொடுத்துக்கிட்டே இருந்தா அவன் எப்படி